ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புதினா சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறமா 7-8 சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி அது நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி போட்டிருக்கு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த புதினாவையும் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது புதினா நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம சும்மா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா இது ஃபுல்லாகவே வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணணும், அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்து நம்ம சட்னியை தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக சிம்பிளாக எவ்வளோ அழகாக சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.